நிறைய சட்னிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் என்னோடய வேலைங்க. ஜஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பானிபூரியை டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பிடி சாரும் வந்து பானிபூரியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வேறு மைக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் யாருக்குமே எதுவுமே கேட்கல. அப்புறம் ஃபைனலாக அந்த பானிபூரியை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே தான், கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜாமுன் வச்சுருந்தாங்க, வாழை பஜ்ஜி வச்சுருந்தாங்க. அது டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஸ்பூனும் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணேன். வீட்டில் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக வீட்டோட ஸ்டைலில் நல்லா அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளையாண்டுருந்தோம். நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டுருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சுங்க. அதுதான் எனக்கு தெரியுதான்னு ஜஸ்ட் செல்ஃபி கேமராவில் எடுத்து பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு டிஷ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சாக்லேட் காஃபின்னு